அதாவது பார்த்தீங்கன்னா சார், காலையிலேருந்து நான் லைவ் பார்க்கல. எனக்கு பார்க்க தோணல. எனக்கு போர் அடிச்சுது. இன்னொன்று என்ன அப்படின்னா, இன்றைக்கி எபிசோட்லேயுமே அவ்வளோவா ஒன்றும் கிடையாது. டம்மியாக தான் இருந்தது எபிசோட். நீங்களாம் எபிசோட் பார்த்தீங்களான்னு தெரில. அதில் எனக்குன்னு இல்லை, நிறைய பேர் சந்தோஷப்பட்டிருப்பீங்க. அதில் வியானா வந்து நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அது நம்ம சந்தோஷப்படக்கூடிய விஷயங்களை தாண்டி யோசிக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தது. ஆமாம், அந்த பொண்ணுடைய கேமை இழந்துட்டு போயிருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் விக்ரம். ஃபஸ்ட்டு அவருடைய ஆக்டிங்கை நான் ரொம்ப பாராட்டுறேன்னு எடுத்துக்கலாம். இது யார் எப்படி வேணால் பேசுங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க வியானா என்ட்ரி கொடுத்தவொடனே அப்படின்னாரு அவரும் சபரியும். ஆனால் லைவில் நான் பார்த்தேன், இதில் எபிசோட் நிறைய கட்டு. ஸோ அவங்க வந்து எல்லாரையும் ஹக் பண்ணி நல்ல க்ளோஸ் ஹக்லாம் பண்ணாங்க. வினோத், அப்புறம் இவங்க சாண்ட்ரா, அப்புறம் திவ்யா, இவங்க எல்லாரையும் நல்லா டைட் ஹக் பண்ணி வினோத் வந்து சொன்னார், உன்னை நான் பேசினே இருப்பேன்ப்பா கேமராவில் அப்படின்னும் போது, எனக்கு தெரியும், நீ மட்டும்தான் எனக்கு உண்மையாக இருந்திருக்கேன்னு எனக்கு தெரியணும் போது சபரியும் விக்ரமும் இப்படி பார்த்துப்பாங்க அப்படின்னு. ஸோ அது கட்டு. அவங்க சொன்னதும் கட்டு, இவங்க பார்த்ததும் கட்டா. அடுத்து ஹாலுக்கு, அதாவது லிவிங் ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறமா லிவிங் ஏரியாவில் பேச தொடங்கும் போது நிறைய கட்டு. விக்ரம் பேசினதெல்லாம் நிறைய கட்டு. அதாவது இவர் வந்து பிடிச்சிட்டார். ஏன்னா இவர் பயங்கரமான ஒரு இவ்வளோ நாள் அந்த வீட்டையே கொண்டு போன ஒரு ஆளாச்சே, ஒரு கேங்கையே கொண்டு போன ஆளாச்சே. ஒரு ஆட்களும் எப்படி நம்ம தொட்டால் அவங்க ஆடுவாங்க அப்படிங்கிறது, அதாவது தலையாட்டி பொம்மை மாதிரி ஆடுவாங்கங்கிறது விக்ரமுக்கு தெரிஞ்சது. நான் என்னோடய இன்டர்வியூஸில் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், விக்ரமால் ஆட்டி வைக்கப்பட்ட பொம்மைகளாக தான் இருந்தாங்க அந்த கேங்கே. ஸோ அவருக்கு தெரியும் அடுத்த மூவ் என்னவாக இருக்கும் வியானாவோடையது அப்படின்ட்டு. அவரே சரண்டர் ஆகிட்டார். நான் கிளம்புறேன் வீட்டுக்கு. அவங்க சொன்னாங்க, போகும்போது நான் 2 பேரை கூட்டிகிட்டு போகணும். நான் கிளம்புறேன். நான் இவ்வளோ நாள் உங்கள் எல்லாரையும் கஷ்டப்படுத்தி விளையாடினதுக்கு ரொம்ப ஏதோ சம்திங் சொன்னார். என்னவோ பண்ணி விளையாடணுன்னு சொன்னார். என்னால் இதுக்கு மேலே அந்த மாதிரி பண்ண முடியாது சாமி. கேமே முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே நீ என்ன பண்ணலன்னா, இது வரைக்கும் பண்ணிட்டியாப்பா? இது வரைக்கும் நீ பண்ணிட்டனே, அந்த மாதிரி தானே பண்ணிட்டு வந்திருக்க. அது இல்லைன்னு வேற சாதித்த பிறகு அதுதான் மனசு கஷ்டமாக இருந்தது. ஆனால் வியானா சொன்ன ஒரு வார்த்தையும் உண்மையான வார்த்தைகள். மேனிப்புலேஷன், வக்ரம், அப்புறம் கிரிட்டிசைஸ் ஏற்றுக்காது. அந்த கிரிட்டிசைஸில் வர க்ரீன் கூட ஏற்றுக்க மாட்டார் அப்படின்லாம் சொன்னாங்க. எஸ், எக்ஸாக்ட்லி. அது அந்த அந்த திவ்யாவுக்கும் அவருக்குமான சண்டையில் அது அவரால் ஒரு வார்த்தை இப்படியெல்லாம் அப்படி கொண்டு போக முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு நான் யோசித்தேன். அந்த அளவுக்கு அது இருந்தது. ஓ மை காட் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரி அவங்க சின்ன ப்ராங்க் தான் பண்ணாங்க. கூட்டிகிட்டு போவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க கேமராமேன் வந்து கன்ஃபெஷன் ரூம் தராங்க, நான் அது வரைக்கும் கூப்பிட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு போய் ப்ராங்க் பண்ணுறேன் அப்படிலாம் சொன்னாங்க. அண்ட் ஓகேவாக இருந்தது. அது வந்து பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க. விக்ரமோட ஆக்டிங்கை வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒருவேளை உண்மையாகவே உணர்ந்திருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, உணர்ந்திருக்கலாம். அது ஒன்று. இன்னொன்று வந்து பிக் பாஸ், உங்கள் கிட்டேருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை பிக் பாஸ். ஏன்னா அவர் வந்து விக்ரம அழுத உடனே தாங்க முடியாமல் உள்ளே கூப்பிடுறாரு. விக்ரம் வந்து அவருடைய செல்லப்பிள்ளை போல இருக்குது. பயங்கரமான அட்வைசஸ். ஒரு 25 நிமிஷம் போச்சு. நீங்கள் கிவ் அப், சாரி, என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு கப் வேண்டாம் அப்படின்ற வார்த்தைகளெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் என்ன பேசணுமோ அதை பேசுங்க. இல்லை நீங்கள் இதை தான் பேச போகிறீங்கன்னா ப்ளீஸ் வெளியில் போயிடுங்க அப்படின்னார். அதாவது கன்ஃபெஷன் ரூம் மட்டும் வெளில போயிடுங்க. வாவ், இந்த மாதிரி ஒரே ஒரு நாள் பார்வதி கூப்பிட்டு பேசியிருப்பீங்களா சார்? தெரியல எனக்கு. இட்ஸ் ஓகே, அதை இப்போ பேசி அது பிரோஜனமே இல்லை. ஓகே, அவ்வளோ நேரம் கூப்பிட்டு அழுகிறவரை அதாவது அழுகாதீங்க, தண்ணி குடிங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க, எல்லாருக்கும் நீங்கள் மோட்டிவேஷன் கொடுக்கறது தான். நான் அதை வந்து நான் தனிப்பட்ட இதுவாக சொல்லதில்லை. ஆனால் எல்லாருமே பிக் பாஸ் நாங்கள் பேசணும்னு ஆசைப்படுறோம், பிக் பாஸ் ப்ளீஸ், பிக் பாஸ் எங்களை கூப்பிடுங்கன்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 45 நிமிஷம் கழிச்சு வாங்க என்னென்னு பேசலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுவீங்க. ஆனால் விக்ரம் அழுத உடனே அவர் ஒன்றுமே சொல்ல, கேமரா சார் என்னால் இருக்க முடியாது சார், நான் போகிறேன் சார், என்னை விட்டுருங்க சார் அப்படின்னாரு. அதுக்குள்ளே கூப்பிட்டீங்களே, வாவ், இட்ஸ் ஓகே. அந்த டைமில் ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும், அவங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும், அதை கூப்பிட்டீங்க, அதை பண்ணீங்க. ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் அது பண்ணுறதுனால அது எங்களுக்கு ஓரம் வஞ்சின மாதிரி தெரியுது பிக் பாஸ்.
அதை எபிசோடில் வர கட் பண்ணிங்க பார்த்தீங்களா? ஏன்னா பத்தியா இந்த பிக் பாஸு ஒரு நாளாவது அந்த பிள்ளைய கூப்பிட்டு சொல்லியிருப்பாரா, அட்வைஸ் சொல்லியிருப்பாரா அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதனால் வந்து கட் பண்ணிட்டீங்க. ஆனால் என்ன பண்ணுறது, அது லைவில் போட்டிங்களே, அதனால் எங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது அது. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மணி பாக்ஸ் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு 2 ரவுண்டு, அதாவது 3 ரவுண்ட் போயிருக்கு மணி பாக்ஸில் எபிசோட் பொறுத்த வரைக்கும். ஸோ நான் இதுக்கப்புறம் வந்து எபிசோட் மட்டும் தான் பார்க்க போகிறேன். இந்த 2 வாரம் லைவ் பார்க்குற அளவுக்கு அங்கே ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் எபிசோட் தான் பார்க்க போகிறேன். தொடர்ந்து பேசுவோம்.